பழுதடைந்த பலவீனமான பாலங்களும் பணி நடந்து கொண்டிருக்கும் முழுமையடையாத கட்டப்படாத பாலங்களும் கூட இதில் அடங்கும். பால கட்டுமானத்தின் கட்டமைப்பு பாதுகாப்பு பராமரிப்பு குறித்த கவனக்குறைவு நாடு தழுவிய அளவில் காணப்படுவதன் வெளிப்பாடாகத்தான் இந்த போக்கை நாம் பார்க்க தோன்றுகிறது. தேசிய குற்ற ஆவண காப்பக இணையத்தில் இருந்து அரசுகளின் அறிவிப்புகள் இருந்தும் சில தரவுகளை பெற முடிகிறது. அதன்படி 2015 முதல் 25 வரையிலான 10 ஆண்டுகளில் 120 முதல் 150 பாலங்கள் தகர்ந்திருக்கக்கூடும் என்று அதிலிருந்து தெரிகிறது. இதில் கட்டி முடிக்கப்படாதவையும் கட்டுமான பணி நடந்து கொண்டிருப்பவையும் அடங்கும். இந்த 3 ஆண்டுகளில், அதாவது 2022 முதல் 25 வரை மட்டும் குறைந்தது பயன்பாட்டில் உள்ள 15 பாலங்களும் கட்டுமான பணி நடந்து கொண்டிருக்கும் 11 பாலங்களும் தகர்ந்திருக்கின்றன. 2022ஆம் ஆண்டு குஜராத் மாநிலம் மோர்பியில் நிகழ்ந்த பால விபத்தில் 130க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இதற்கு பிறகு அந்த அளவில் பெரும் விபத்து ஏற்படாவிட்டாலும் ஆங்காங்கே பாலங்கள் மழை வெள்ளத்தால் அழைத்து செல்லப்படுவதும் இடிந்து விழுவதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. இந்த வகையில் இணைகிறது 2 மாதங்களுக்கு முன்பு மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் நிகழ்ந்த விபத்து. புனே மாவட்டத்தில் இந்திராணி நதியின் மீது கட்டப்பட்டிருந்த பாலம் இடிந்து விழுந்ததில் கடந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதி 4 பேர் உயிரிழந்தனர். 50க்கும் மேற்பட்டோர் அதிகமான அளவில் காயமடைந்திருந்தனர். அகமதாபாத் ஏர் இந்தியா விமானம் நிகழ்ந்து 3 நாட்களே ஆகியிருந்ததால் இந்த விபத்து தேசிய அளவில் கவனம் பெறவில்லை. அது மட்டுமல்லாமல் பாலங்களின் பாதுகாப்பு குறித்த விவாதத்துக்கு அந்த விபத்து வழிகோலவில்லை.